நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் 80வது சுதந்திர தின விழா கொடியேற்றாப்புல. அது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலாக இருக்கட்டும், இல்லை மற்ற செய்திகளாக இருக்கட்டும், எல்லாமே ஃபோக்கஸ் ஃபுல்லாக முதலமைச்சரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கொடியேற்றுற இதுவை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வழக்கமாக ஒன்று இருக்கக்கூடிய இருக்கையில் இவங்க ஒன்று புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா, நடிகை திரிஷா திருவான்மியூர்லேருந்து கிளம்பிட்டாங்க, நடிகை திரிஷா பெசநகர் வந்துட்டாங்க, நடிகை திரிஷா அடையார் வந்துட்டாங்க. இது ஏன் ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ் ஆர்ட்கோட்டையே இறங்கிட்டாங்க. இப்போ தான் காரை விட்டு இறங்கிட்டாங்க, இப்போ தான் ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூவர்ண கொடியை சேலையில் அணிஞ்சிட்டு வந்துட்டாங்க. என்னடா ட்ரோல் பண்ணுறீங்க, எச்சத்தனமாக பண்ணுறீங்களடா. அதுக்குன்னு ஒரு முதலமைச்சரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா, முதலமைச்சரை செய்திகளில் காமிக்கிறீங்கன்னா அது ஒரு வரவேற்கணுமே தவிர அதை எதிர்க்கலாம் கூடாது யாருமே. ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு போராட்ட தியாகியா இல்லை நாட்டுக்காக என்னடா அப்படி கீச்சிட்டாங்க. 4 படத்தில் நடித்து கீச்சவொடனே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்த நியூஸ் சேனலுமே எப்படி நாளைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக போகிறாங்கன்றதுக்காக இவங்க இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்றது தெரியல. தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஃபோக்கஸ் பண்ணுறதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த ஒரு ஃபோக்கஸுமே பண்ணல. முழுக்க நடிகை திரிஷா அவர்கள் மீது மட்டும்தான் அந்த மொத்த நியூஸ் சேனலுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கேட்டிங்கன்னா, விடுதலைக்காக போராடினாங்க சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கெல்லாம் விருது வழங்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்காமீரா. அது மட்டும் இல்லாமல் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்களுடைய தந்தைக்கு பார்த்தீங்கன்னா விருது வழங்கியிருக்காங்க. அவர் முன்னாள் காங்கிரஸ் உடைய கமிட்டி தலைவர், அவர் கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டு, அவருக்கும் அதுபோல் ஒரு தலைவர்களை ஃபோக்கஸ் பண்ணிக்காமீரா. அவங்களுக்காக நாட்டுக்காக ஏதாவது பண்ணியிருக்காங்க, நாட்டுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஏதாவது போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. இது ஓகே. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு 4 படத்தில் நடித்தாங்க கீழ்ச்சாங்கன்றதுக்காக கொண்டாந்து இந்தளவுக்கு எச்சத்தனமாக இந்த நியூஸ் சேனல்லாம் இந்தளவுக்கு தரங்கட்டமாக இறங்கிட்டீங்களடா. போகிற போக்க பார்த்தா நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு சுடுகாடாக மாறி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நியூஸ் சேனலாலே தான் வரப்போகுது. காசை பெட்டியாக அந்த காசை வாங்கிட்டு இருப்பாங்க. அது பெட்டியாக காசை வாங்கினவொடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்த ஃபோக்கஸுமே நடிகை திரிஷா மீது தான் இருக்குது. திரிஷா பார்த்தீங்கன்னா நான் படத்தில் நடிக்கும் பொழுது கூட இந்த ஃபோக்கஸ் பண்ணாங்களான்றது சத்தியமாக தெரியல. பட் ஆனால் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பொழுது மொத்த ஃபோக்கஸுமே அங்கே தான் இருக்குது. அப்படி என்னதான் அந்த திரிஷா நடிகை பார்த்தீங்கன்னா, நடிகையாக இருக்கக்கூடிய திரிஷா அக்கா பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணிட்டாங்கன்றது தெரியல. நாட்டு மக்களுக்கு அவருடைய எப்படி படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி போடணும் அப்படி போடணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நாட்டு மக்களை முன்னேற்றிட்டாங்கன்றதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. இந்த